ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மூலமாக இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் காருண்யா, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க துணிக்கடை, அதாவது டெக்ஸ்டைல் ஷாப் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்து இருக்கணும், ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. முடிஞ்சளவு வந்து கவர்மெண்ட் ஜாப் வரவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வரன் பார்த்துட்டே இருந்தேன், இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையாதனால இவ்வளோ வருடம் லேட் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. ஸோ தம்பி வந்து படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டில் வந்து வேலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபுங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து துணிக்கடை வச்சு நடத்திட்டலான்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வச்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், என்னுடைய ஃபேமிலிக்கும் எனக்கும் ஒரு நல்லவரோட சப்போர்ட்டாக இருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா ரோஜாஸ்ரீ, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சென்னையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரலும் வந்து இவங்களுக்கு முதல்ல வரன் வந்து பார்த்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ முதல் வரனாக வரவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்ல குணமானவராக வேணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மணமகளுக்கு அப்பா அம்மா இல்லைங்க, உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அவங்களாம் வந்து திருமணமாகி செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இவங்க பாட்டி கூட தான் வளர்ந்துட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய பாட்டி வந்து என்னோடய பேத்திக்கு எந்த ஒரு குறையில்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும், நான் ஓரளவு சீர்சேனத்தெல்லாம் என்னால் முடிஞ்சளவு செய்வோம், ஒரு 25,000 நகை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வீட்டு சைடு ஓரளவு லேண்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதுங்க, நான் ஃபேமிலி ரன் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.